நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மைனஸ்னோட மறுவெளியீடு. அடேங்கப்பா, நான் இந்த வசூலை பத்தி சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நம்ம கேப்டனோட பிறந்த நாளையொட்டி 4K தொழில்நுட்பத்துல புதுப்பிக்கப்பட்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் வசூலே ஒரு மிரட்டலான ஸ்டார்ட். சுமார் 42 லட்சம் ரூபாய் வசூல். சரி, முதல் நாள் இப்படி இருக்கு, வார இறுதி எப்படி இருக்கும்னு பார்த்தா அடுத்த நாள் 86 லட்சம் ரூபாய் வசூலிச்சது. ஆனா மெயின் பிக்சர் எது தெரியுமா? 3வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஒரு நாள்ல மட்டும் கேப்டன் பிரபாகரன் 1.30 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. முதல் 3 நாள்ல மட்டும் மொத்தமா 2.5 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பல கிளாசிக் படங்களோட ரெக்கார்டுகளை அடிச்சு நொறுக்கி இருக்கு. இந்த வசூலுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் மேல இருக்கிற அன்பு, அதுதான் முதல் காரணம். அவர் மறைவுக்கு அப்புறம் ரசிகர்கள் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை காட்டுறதுக்கு இந்த படத்தை ஒரு வாய்ப்பா பாத்திருக்காங்க. இது வெறும் படம் இல்ல, ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க. அப்புறம் இளைய தலைமுறை, கேப்டனை திரையரங்குல பார்த்திராத இன்றைய இளைஞர்கள் அவர் ஏன் கேப்டன் சொல்லப்படுறாருன்னு தெரிஞ்சுக்க இந்த படத்தை பார்க்க போயிருக்காங்க. அவங்க திரையரங்குல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலக்கின வீடியோக்கள்லாம் செம வைரல். படம் ஒரு ஆக்ஷன் கிளாசிக். இளையராஜா சாரோட மிரட்டலான இசை, தீராத துப்பாக்கி சண்டைகள், பவர்ஃபுல் வசனங்கள்னு எல்லா அம்சங்களும் பக்காவா அமைஞ்சிருக்கு. கூடவே படத்தை 4Kல புதுப்பிச்சு ரிலீஸ் பண்ணதுனால ஒரு பழைய படம் பாக்குற உணர்வே இல்லாம ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கு. இந்த வசூல் கேப்டன் விஜயகாந்தோட புகழ் காலத்தால் அழியாததுங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இது வெறும் ஒரு சினிமா வெற்றி இல்ல, மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற அன்பின் வெளிப்பாடு. இந்த படம் மொத்தமா 5 கோடிக்கு மேல வசூல் பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி வேற என்ன கிளாசிக் படங்கள் மறுபடியும் ரிலீஸ் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.